கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான காலை வேளையில ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது. அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எவ்வளவு நாட்கள் அவன் பூமியிலும் பிழைப்பான், பரலோகத்திலும் பிழைத்திருப்பான். ஆனால் ஒரு மனுஷன் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மனுஷன் விசுவாசத்தை விட்டு விலகி போறானா தேவனுடைய ஆத்மா அவன் மேல் பிரியமா இருக்காதான். ஐயோ, நான் கேட்கவே ரொம்ப வேதனையா இருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் எப்படி துவங்குகிறதோ அதுபோல விசுவாசத்தை விட்டு விலகி போகிற அனுபவம் துவங்குகிறது. அதற்கு பெயர் தான் பின்மாற்றம், பின்வாங்கி போதல், ஆண்டவரை விட்டே விலகி போதல். அது ஒவ்வொரு தேவனுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒரு அனுபவம் தான். ஆனால் நீங்க ஒருபோதும் பின்வாங்கி போயிடாதீங்க. வேதத்தில் அநேகர் பின்வாங்கி போனார்கள். அவருடைய முடிவு எப்படி இருந்தது? அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் தேவ பிள்ளைகள் பின்வாங்கி போயிடக்கூடாது. ஏன் போயிடக்கூடாதுன்னு வசனம் போட்டிருக்குன்னா, நீங்க எபிரேயர் 6வது அதிகாரம் எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுல ஆண்டவருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? மறுதலித்து போனவர்கள் அவர்கள்லாம். எப்படி மறுதலித்து போனவர்கள்? தேவனுடைய வார்த்தையை கேட்டவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், பரம ஈவை ருசி பார்த்தவர்கள், இனி வரக்கூடிய உலகத்தின் பலன்களை எல்லாம் ருசி பார்த்தவர்கள், எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் அவர்கள். அவர்கள் என்ன செய்வார்களாம்? சிலுவையிலே மறுபடியும் இயேசுவை அறைகிறார்களாம். அப்படி ஒரு அவமானத்தை நீங்க ஆண்டவருக்கு கொடுத்துடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை நீங்க கொடுப்பீர்கள் ஆனால் பரலோகம் எப்படி இருக்கும்? ஐயோ, அன்பு தேவ பிள்ளைகளே, பின்வாங்கி போவதெல்லாம் என்ன? அதை நீங்க தியானிக்க போகிறோம். பின்மாற்றம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில உருவாகிறது? பின்மாற்றம் நமக்குள்ள எப்படி கிரியை செய்கிறது? எடுத்துக்கொள்ளலாமா? எல்லா தேவப்பிள்ளையிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இது. எடுத்துக்கொள்ளலாம். நீங்க ரோமருக்கு எழுதின 1வது அதிகாரத்துல 21வது வசனத்துல வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் எப்படி இருக்குதோ பின்மாற்றமும் ஒரு நாள் வரப்போகிறது. அதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு அடையாளம் தான். அவர்கள் தேவனை அறிந்திருப்பார்கள், ஆனால் தேவனை மகிமைப்படுத்தாத வாழ்க்கை வாழ்வார்கள், தேவனை சோத்தரிக்காத வாழ்க்கை வாழ்வார்கள், தேவனை தேடாத வாழ்க்கை வாழ்வார்கள். அப்பவே நீங்க தெரிஞ்சிருக்கலாம் இவங்களுக்குள்ள பின்மாற்றம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. பின்மாற்றத்துடைய முடிவு என்ன தெரியுமா? அதே அதிகாரத்தை நீங்க தியானிச்சு பாருங்க. பின்மாற்றத்தினுடைய முடிவை குறித்து 22வது வசனம் போட்டிருக்கு. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராயிருக்கிறது என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். தேவனுடைய தியாயத்திற்கு ஒன்று இருக்கிறது, அது இந்த பூமியிலே இருக்கிறது. நீங்கள் கவனமா இருங்க. உங்க உறவுகளையோ உங்க சபைகளையோ யாராகிலும் தேவனை தேடாமல், தேவனை மகிமைப்படுத்தாமல், ஸ்தோத்தரியாமல், ஆதியிலிருந்து அன்பை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருப்பார்களானால் அன்பு அவங்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. அவர்களுக்காக இந்த பூமியிலே மரணம் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது. பாவம் என்கிற மரணம் மாத்திரமல்ல, சரீரத்துக்கு எதுவான மரணமும் வரப்போகிறது பாருங்க. 32வது வசனத்தை வாட்சி பாருங்க. தேவனுடைய நீதியான நியாயத்திருப்பது. கவனமா இருக்க பழகுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடாம இருக்கிறீங்களா? தேவனை மயப்படுத்தாம இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில பின்மாற்றம் தூங்கி கொண்டிருக்கிறது. இருதயம் இருளடைந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுகள், தேவனுடைய உணர்வுகள் எல்லாம் உணர்வை விட்டு வெளியேற போகிறது. தேவனை தேடி பாருங்க. தினமும் தேவனை ஸ்தோத்தரிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய விசுவாசம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். ஜெபிக்கலாமா? எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையில் உடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே. நன்றி ஆண்டவரே. ஒருவருக்கும் பின்மாற்றம் வராதபடிக்கு, பின்வாங்கி போகிற இருதயம் தோன்றாதபடிக்கு கர்த்தர் தாமே பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நீதியுள்ள பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.